இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதி மக்களுக்கு நிவாரணம் வழங்க ராகுல் எழுதியுள்ள கடிதம், துருப்பிடித்து போன இரும்பு கரம் என விமர்சனம் செய்த நயினார் நாகேந்திரன், திரிணாமுல் காங்கிரசின் எக்ஸ் தள பதிவு, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கியது தொடர்பாக பதிலளிக்க மறுத்த சீனா. இது குறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். பாகிஸ்தான் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிட பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான வீடுகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளது எனவும், அவர்களின் பல வருட கடின உழைப்பு இந்த தாக்குதலில் வீணாகிவிட்டதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து, இந்த ஆழமான நெருக்கடியை அவர்கள் கடந்து வரும்போது அந்த மக்களின் வழியை புரிந்து கொண்டு அவர்களது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப அனைத்து உதவிகளையும் வழங்குவது நமது கடமை என தெரிவித்தார். இதையடுத்து, இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் பிற அனைத்து பகுதிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது துருப்பிடித்து போன இரும்பு கரத்தை பழுது பார்க்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஒரு மாணவி பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில், குற்றவாளி கொலை செய்யும் போது குடிபோதையில் இருந்துள்ளார் எனவும், இது போதைப் பொருள்களின் பிடியில் தமிழகம் சிக்கி இருப்பதை காட்டுகிறது எனவும் கூறினார். இதனால் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உருமாறியுள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து, சட்ட ஒழுங்கு செம்மையாக இருந்தால்தானே குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது துருப்பிடித்து போன இரும்பு கரத்தை பழுது பார்க்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். பாகிஸ்தான் தாக்குதலில் எத்தனை ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படையின் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது. அதில் ரஃபேல் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. இதனை இந்தியா மறுத்துள்ள நிலையில், இது தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசியுள்ளார். அதில், செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் பங்கேற்றதாக கூறினார். தெலுங்கானாவில் தயாரிக்கப்படும் போர் விமானங்கள் நம் நாட்டின் மீதான மரியாதையை நிலைநிறுத்துவதாக தெரிவித்தார். பிரதமர் கொண்டு வந்த ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாகவும், எத்தனை ரஃபேல் விமானங்கள் தாக்குதலில் வீழ்த்தப்பட்டது குறித்து அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூரின் பிரச்சினையை முதலில் சரி செய்யுங்கள் என திரிணாமுல் காங்கிரஸ் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மேற்கு வங்கம் அலிபுர்துவாரில் நேற்று நடைபெற்ற பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மேற்கு வங்கம் தொடர்ச்சியான நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும், இந்த கொடூரமான அரசை மக்கள் விரும்பவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் 5 கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உன்னாவ் முதல் ஹத்ராஸ் வரை பாஜகவின் கடந்த கால சாதனைகள் மௌனத்திலும் அவமானத்திலும் மூழ்கியுள்ளதாக குற்றம் சாட்டியது. வினாத்தாள் கசிவு, நீட் முறைகேடு, 45% வேலைவாய்ப்பின்மை இவை அனைத்தும் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும், கடந்த 2 வருடத்திற்கு மேலாக சட்ட ஒழுங்கு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரின் பிரச்சினையை முதலில் சரி செய்யுங்கள் என திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்திய வங்கிகளில் 2024 முதல் 2025 நிதியாண்டில் முந்தைய ஆண்டை விட 3 மடங்கு அதிக மோசடி நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் நடைபெற்ற மோசடிகள் குறித்து தெரிவித்துள்ளது. அதில் 2024-2025 நிதியாண்டில் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் மொத்தம் 23,953 மோசடி சம்பவங்கள் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 36,060ஆக இருந்த நிலையில் தற்போது மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இருப்பினும், மோசடி செய்யப்பட்டதின் மதிப்பு முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம் என தெரிவித்துள்ளது. 2023 முதல் 24 நிதியாண்டில் வங்கிகளில் மோசடி மதிப்பு 12,230 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அது 36,014 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் உள்ள 23,953 வங்கிகளில் தனியார் வங்கிகளில் 14,233 மோசடிகளும் பொதுத்துறை வங்கிகளில் 6,935 மோசடிகளும் நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறித்து பதிலளிக்க சீன பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சாங் ஷியோஹாங் மறுப்பு தெரிவித்துள்ளார். சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து சீன ஊடக செய்தியாளர்கள் சீன பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஷாங் ஷியோஹாங்கிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு அவர் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். இதையடுத்து பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட சீனாவின் அதிநவீன ராக்கெட்டாக கருதப்படும் PL-15E என்ற வெடிக்காத ஏவுகணையை இந்திய ராணுவம் கைப்பற்றியது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவர் அந்த ஏவுகணை ஒரு ஏற்றுமதி உபகரணமாகும் என தெரிவித்தார். மேலும் அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பாதுகாப்பு கண்காட்சிகளில் பலமுறை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இந்த பதில் திருப்தியானதாக இல்லை என்றும் இதன் மூலம் சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவி செய்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. தென்கொரியாவில் ராணுவ விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள போகாக் மாகாணத்தில் கடற்படைக்கு சொந்தமான ராணுவ விமானம் ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டது. விமானத்தில் ராணுவ உயரதிகாரி உள்பட 4 ராணுவ வீரர்கள் இருந்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டு அங்குள்ள கடற்கரை கிராமத்தின் அருகே உள்ள தரையில் மோதி கீழே விழுந்தது. இதில் விமானம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் விமானத்தில் இருந்த 4 ராணுவ வீரர்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மீட்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு விமானத்திலிருந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானில் நேற்று மாலை இந்திய நேரப்படி 4:06 மணியளவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 30.14 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 70.36 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. வாழப்பாடி அருகே பேலூரில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் ராணுவ வீரர் சத்யநாராயணனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்தினர் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் தேசிய கொடி பேரணி நடத்தப்படும் என பாஜக அறிவித்த நிலையில் நாடு முழுவதும் பாஜக தேசிய கொடி பேரணியை நடத்தி வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூரில் சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் PR முரளி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இதில் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னாள் ராணுவ வீரர் சத்யநாராயணனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. பேரணியில் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குன்னூரில் தேயிலை தோட்டங்களின் குடியிருப்பு பகுதிகளில் செந்நாய்கள் கூட்டமாக வருவதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக புலி, சிறுத்தை, காட்டுமாடு, கரடி, யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக வனவிலங்குகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் குன்னூர் தேயிலை தோட்டத்தில் குடியிருப்புகளின் அருகே செந்நாய்கள் உலா வருவதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் செந்நாய்கள் உலா வருவதை பொதுமக்கள் வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பி வருகின்றனர். இதுகுறித்து குன்னூர் வனச்சரக ரவீந்திரநாத் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், செந்நாய் மிகவும் ஆபத்தானது எனவும் கூட்டமாக வேட்டையாடும் குணம் கொண்டது எனவும் செந்நாய்களை புகைப்படங்கள் எடுக்க அருகே செல்ல வேண்டாம் என்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தனியாக தேயிலை தோட்டத்திற்கு செல்ல வேண்டாம் எனவும் வனச்சரக ரவீந்திரநாத் கேட்டுக்கொண்டார். நில உரிமையாளர்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள குறுவை தொகுப்பு திட்டத்தால் குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
வழக்கம் போல் இந்த வருடமும் மேட்டூர் அணையிலிருந்து தஞ்சை மாவட்டத்திற்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகள் குறுவை சாகுபடி தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் குறுவை சிறப்பு தொகுதி திட்டம் அறிவித்துள்ள நிலையில் இந்த வருடம் நிலத்தின் உரிமையாளர்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யும் வகையில் கணினியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஆலயங்கள், மசூதிகள், சர்ச் ஆகியவற்றிற்கு அதிக அளவில் நிலங்கள் உள்ளதால் அதனை குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் பலனடைய வாய்ப்பு இல்லாமல் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பழைய நடைமுறை அமுல்படுத்துமாறு தமிழக அரசிற்கு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் மிச்சி நடுவு நட்டுருக்கோம். இந்த 2000 ஏக்கரில் அவங்க சொல்கிறபடி போனால் 10 ஏக்கர் கூட தேராது. எல்லாம் பட்டாதாரருக்கு மட்டும் தரேங்கிறாங்க. யாரும் பலன் அடிக்க முடியாது. நட்டு பூரா சிறு விவசாயிகள், சின்ன விவசாயி தான் நட்டுருக்காங்க. இதில் யாருக்கும் கிடைக்காது. எல்லாம் பட்டா யார் பேரில் இருக்குது அவங்க பேருக்கு வாங்கிட்டு வாங்கினா இது எப்படி மானியம் கிடைக்கும் என்னங்கிறது தெரியலை. என்ன திட்டம் இருக்கோ அதே தமிழ்நாடு அரசு கொடுக்கப்படி வேண்டிக்கொள்வோம். இதில் புதுசாக இது சொந்த நிலம்னா ஒருத்தர் கூட கிடைக்காது. தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட நெல்லுக்கு 10 தினங்களுக்குள் விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்காமல் அமைச்சர் சக்கரபாணி மதுரை மண்டலத்திற்குள் வந்தால் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசு உழவனை தேடி என்கின்ற திட்டத்தை காவிரி டெல்டாவின் மைய மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது என்றும் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பாக 2021 நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2500, கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 வழங்குவதாக திமுக அரசு தெரிவித்தது. ஆனால் இதுவரை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தனியார் கொள்முதல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட நெல்லுக்கு 10 தினங்களுக்குள் விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் என்றும் உரிய தொகை வழங்காத நிலையில் அமைச்சர் சக்கரபாணி மதுரை மண்டலத்திற்குள் வந்தால் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு முல்லை பெரியாறில் மிகப்பெரிய உச்சநீதிமன்றம் வலுவான தீர்ப்பை தமிழகத்தின் அணைய உரிமையை தமிழக உரிமையை உறுதிப்படுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் கேரளாவில் அணைக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுமே என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பை கேட்டு பெற்று அணையை பாதுகாக்க முன்வர வேண்டும். வைகை உள்ளிட்ட அணைகளை தூர்வார வேண்டும். ஆறுகளில் கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வலியுறுத்துகிறோம். வாணிபக் கழகத்திற்கு உரிய காலத்தில் ஒப்புதல் அடிப்படையில் பணத்தை விவசாயிகளுக்கு பெற்றுத்தராமல் மீண்டும் தனியாருக்கு அனுமதி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்குமேயானால் இந்த மதுரை மண்டலத்திற்கு திமுக தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிராக மதுரை மண்டலத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என நான் எச்சரிக்கிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவியுள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.